இன்ஜினியர் வணக்கம்ண்ணே. டப்பிங் பஸ் எவ்வளோ கிடைப்பாளா பாருங்கண்ணே. லேடிஸ் வயசு தான் உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. என்னன்னு அநியாயமா இருக்கு. எல்லா பழம்புறதும் பொம்பளை தான் பேசுமா? இருந்து ஜட்டி வரைக்கும் எல்லாருக்கும் பொம்பளை தானா? வழக்கமா டப்பிங் பேசுற எவ்வளோ வரலண்ணே. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையாவது வர சொல்லுங்கண்ணே. சசி சொன்னான் தம்பி, எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு இருக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல செய்தி வச்சு கேவலமா பேசுற. அதுல என்ன சும்மா கிண்டல் பண்ணாதீங்கடா. வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. வாய்ஸ் எப்படினாலும் பரவாயில்லண்ணே. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் டப்பிங்க முடிச்சு நாளைக்கு நான் தேடல போட்டாகணும்ண்ணே. ஓட்டாதீங்கடா. ஆமா வா. வர சொல்லியிருந்தீங்களா மிஸ்? ஆமா, இந்த லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் இவர் தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஓனர் தம்பி கதிர். ஹலோ, பேப்பர் இருக்கா சார்? ஸ்கிரிப்ட் பேப்பர் தானே. நான் தரேன். மே ஹெல்ப் யூ? டேய் தாத்தா, சும்மா ராதாங்க. பேர் என்ன? நான் வேணா சொல்லி தரவா? வேணாம், இது போதும். நான் உள்ள போறேன் சார். ஓவர் தேடமா? அண்ணே, பேர் என்னண்ணே? மீனாட்சி. திமுறா இருக்கா? மதுரை மீனாட்சி நினைப்பா. முதல்ல அவளை அனுப்பு. இல்ல இப்ப என்னடா கேட்டாவே? அப்படி என்ன கேட்டா? உன் பேர் என்னன்னு கேட்டா? பேர் சொன்னா முத்து கொட்டிடுமோ? ஒரு பிள்ளை அறிமுகப்படுத்தும் போது எப்படிடா பேசணும்? எப்படா பேசுன? மரியாதையா சார் வணக்கம் சார் இப்படி பேசலாம். அப்படி பேசலாமா? ஏத்தி பேசலாம். கொஞ்சம் இறக்கி பேசலாமா? பேசாதடா மதிப்பு. அதை விட்டு எனக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏலே கருது அந்த மினிக்கு திருப்பி அனுப்புடா. அனுப்பு. பரவாயில்ல, பேசிட்டோம். அப்படி சொல்றியே. பரவாயில்லப்பா பேசிட்டோம். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுதான்டா பொழப்பு. பாரா சீரக தண்ணி குடிக்கிறா. ஓ, ஹெட்போன் வேறயா? என்னடா பின்னணி பாடி ரேஞ்சுக்கு அளப்பறைய கூட்டிட்டு இருக்கா? திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். மீனாட்சி ரெடியா? ஓகே, ரெடி சார். ஒரு தடவை ரிஹர்சல் பார்க்கலாமா? இல்ல சார், டேக்கே போயிடலாம். சரி. ஐயோ 7:30 போல் இருக்கடா. ரோலிங்மா. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். ஆடவருக்கான ஷூட்டிங்ஸ், ஷர்ட்டிங்ஸ். என்னடா இது? கொஞ்சம் சத்தமா பேச சொல்லுங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா கேப் விட்டு பேச சொல்லுங்க. திலகராஜ் மீனாட்சி டெக்ஸ்டைல்ஸ் கொஞ்சம் சத்தமா பேசுமா. ஒவ்வொரு வார்த்தையும் கேப் விட்டு நல்லா பேசு. சரி சார். பெரிய எவ்வளோ கணக்கா போனா இந்த ஓலை போலப்புறா. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். ஆடவருக்கான ஷூட்டிங்ஸ், ஷர்ட்டிங்ஸ். பெண்களுக்கான நிறுத்தி நிதானமா ஒரு வார்த்தை தெளிவா பேச சொல்லுங்க. சத்தமா பேச சொல்லுங்க. சொல்றதே கேட்காம நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கா. இன்ஜினியர் சார், என் வாய்ஸ் ரொம்ப தின் வாய்ஸ். இதுக்கு மேல சத்தமா பேச முடியாது. மீனாட்சி கொஞ்சம் புலா பார்த்துக்குமா. டேக். திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் கட். ஏய், என்ன நீ சொன்னதே காதுல வைக்க மாட்டேங்கிற? பேசுனே திரும்ப பேசிட்டு இருக்க. கொஞ்சம் சத்தமா பேசு. சும்மா அங்க இருந்து கத்தாதீங்க. எனக்கு இப்படிதான் பேச தெரியும். வேணும்னா நீங்க வந்து பேசி காட்டுங்க. இப்ப பாரு. திலகராஜ் டெக்ஸ்டைல், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல். ஆடவர்களுக்கான ஷூட்டிங், ஷர்ட்டிங். பெண்களுக்கான புடவைகள், குழந்தைகளுக்கான நவநாகரிக ரெடிமேட் ஆடைகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல். இப்படி பேசு. இப்படி எனக்கு பேச வராது. நான் கிளம்புறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பேசி பாரு. நீங்க பேசுற மாதிரி எனக்கு பேச வராது. நீங்க வேற யாரையாவது வச்சு பேசிக்கோங்க. ஏதோ இன்ஜினியர் சார் கூப்பிட்டாருன்னு வந்து பெருசா மிரட்டுறீங்க. பேப்பர் தூக்கி மூஞ்சில எறியறீங்க. நீ பேசுறது மக்களுக்கு புரியணும்ல. மாடுலேஷன் முக்கியம். திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படினா யாருக்கு புரியும்? என்னால முடியாது. இன்ஜினியர் சார், நான் கிளம்புறேன். ஏய், நான் சொல்றது கேளு. தயவு செய்து இந்த ஒரு தடவை ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்க. நான் திமிரா போட்டனா? கிளிப்புலக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா வேலைய முடிச்சு கொடுத்துட்டு போடி. என்ன அடிக்கிறீங்க? யாரும் நடிச்சா? ரொம்ப மிரட்டுறீங்க. இன்ஜினியர் சார், இவரை நான் அடிக்க வராரு சார். இன்ஜினியர் சாரா? அவருக்கு கூப்பிடுற? ஒழுங்கு மரியாதையா வேலைய முடிச்சு கொடுத்துட்டு போ. இல்லனா மாவள நான் கொன்றுவேன். கதிர் பொம்பளை இன்ஜினியர் சார், நான் பிள்ளை. போறேன். அவர் கூப்பிடாதங்கறல. இன்ஜினியர் சார், இவரை என்ன மிரட்டுறாரு? நீங்க சும்மா இருங்கண்ணே. நீங்க நைட்டுக்குள்ள நான் வேலைய முடியலனா நாளை காலையில எனக்கு டின்னு கட்டிடுவாங்க. ஏய், என்ன பேசாம நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையா பேசி கொடுத்துட்டு போ. சார், எனக்கு போணும் சார். இங்க வா, வந்து நில்லு. அத கூட இத புடி. அழகா திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சத்தமா பேசணும். புரியுதா? மாடுலேஷன் மைண்ட்ல வச்சுக்கோ. டேக் போலாமா? அண்ணா டேக் போலாம். ரெடி. ரோலிங். பேசு. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ், தரமான ஜவுளிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். ஆடவர்களுக்கான ஷூட்டிங்ஸ், ஷர்ட்டிங்ஸ். பெண்களுக்கான புடவைகள், குழந்தைகளுக்கான நவ நாகரிக துணிமணிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். டேக் ஓகே. இப்போ எப்படி வந்தது? அடிக்கிற மாட்ட அடிச்சாதான் வேலைக்கு ஆகும் போல. சரி ரெடி. அடுத்து என்னங்கறத பார்த்து பேசு. ரோலிங். அனில் சேமியா, சுவையான சேமியா. தர குழந்தை மாதிரி பேசுமா. இப்படி பேசுற? குழந்தை மாதிரி பேசு. ரோலிங். அனில் சேமியா, சுவையான சேமியா. தரத்தில் சிறந்தது அனில் சேமியா, அனில் சேமியா, அனில் சேமியா. கட். ஓகே. ரோலிங்.
அபீஸ் காஃபி. கட் கட். ஒரு பொண்டாட்டி மாதிரி பேசு. என்ன? ஒரு ஹவுஸ் வைஃப் மாதிரி பேசுமா. எங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரப்ப மறக்காம அபீஸ் காஃபி வாங்கிட்டு வாங்க. தரம் மனம் நிறைந்தது அபீஸ் காஃபி. அபீஸ் காஃபி. உனக்கு முடிஞ்சே, நீ கிளம்பலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க. சரி. ஏப்பா கதிரு, அந்த பொண்ணு அழுதுட்டு போகுதுப்பா. போனா போட்டுனே. போ. டேய் ரமேஷ், அந்த புள்ள 12 ஆடு பேசிருக்கு. ஒரு ஆடுக்கு 50 ரூபா மணிக்கு 600 ரூபா கொடுத்தேன். சரி சரி. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். வணக்கம் நாச்சி. தரமான கதிர் பேசுறேன் ஜவுளிகளுக்கு நாச்சி. வேலை முடிஞ்சு நாச்சி. திலகராஜ் டெக்ஸ்டைல்ஸ். சரிங்க நாச்சி, ஓகே. டேய் கதிரு, அந்த புள்ள அழுதுகிட்டே காசு வாங்க முடிப்பிட்டாடா. காசு மிச்சம் விடுறா. வாய் சூப்பரா இருக்கு. யார் வாய்ஸ் இது? புதுசா? ஆமா ஆமா. டேய் தாத்தா, அவ வாய்ஸ் அவ்வளோ நல்லா இல்லடா. ஆமா ஆமா, நல்லா இல்ல. என்னன்னு இது? அது கிளாரிட்டியே இல்லடா, ஒரே தான் கீச்சு கீச்சுன்னு இருக்குடா. ஆமாப்பா, எப்ப பார்த்தாலும் கீச்சு கீச்சுன்னு குரல அது. கிளாரிட்டி இல்லையா? சரி என்ன பண்றது, ஏதோ எடுத்துட்டோம், வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். டேய் மாப்ள, இந்த வாட்டி குற்றாலம் போகும்போது இங்கிட்ட இருந்தே ஒரு சமயக்காரனை கூட்டு போறணும்டா. இவன் இருக்காளா மாப்ள? யார் இவனா? போன தடவை சுக்கா வர்க்கறேன் கருக்கி போட்டான் கருவா. ஏய் மாப்ள, இந்த தடவை இங்க இருந்தே ஒரு பாட்டில் வாங்கி போயிடுறோம், செமத்தியா குடிக்கிறோம். ஆமா, மறுபடியும் குளிக்கிறோம். குற்றாலம் போடுற நல்லா மசாஜ் பண்ண மாப்ள. உனக்கு உடம்புல என்ன இருக்கு? மசாஜ் பண்ணிக்க. எலும்புக்குள்ள மசாஜ் கேக்குது பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். டேய் கதிரு, அந்த பொண்ணு வந்துட்டு இருக்குடா. எந்த பொண்ணு? டேய் ரெக்கார்ட் கிட்ட அடிச்சு வரணும், அந்த பொண்ணுடா. ஏய் ஆமாடா. வரட்டும். டேய் டேய் மாப்ள நவுரு. டேய் கண்ணா, சமயக்காரன்ட்ட மறக்காம சொல்லிடுறா நீ. சரிடா. கிட்டக்கு வந்துருச்சுடா. வரட்டும்டா, ஏன்டா பயன் சாவற? பக்கமா வேலையை காட்டுறது மாப்ள, கொஞ்சம் நிதானமா பேசு. ஏய் கங்கா, அப்புறம் அது கவர்மெண்ட் ஆர்டர், அதை 3 நாளுக்குள்ள முடிச்சாவணும், இல்லை அவன் என்ன கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கழுத்து அறுப்பான்டா. ஹலோ. என்னடா என்னங்க, நேற்று ஸ்டுடியோவில் வச்சு என் சிஸ்டரை மிரட்டினீங்களாமா, அடிச்சிங்களாமா? ஏன் சார் பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே சார்? எதுக்கு ஏன்டா கை நீட்டி பேசுற? செவில பிஞ்சிரும். யார்ட்ட கை நீட்டா? நான் அடிக்க ஆள் கூப்பிட்டாரியா? யார் வேணா கூப்பிட்டு வா, இங்கே நிக்கிறேன். அன்னைக்கு நான் உன்னை அடிச்சனா? உன்னை அடிச்சனா? ஏய் பிள்ளா, போய் சொன்னா அவளை கொன்றுவேன். இருமா. கேட்டு பாரு அடிச்சனான்னு. பெருசா 2 பேர் வந்துட்டீங்க, பஞ்சாயத்து பண்ண. என்னன்னு கேட்காத, என்ன கை நீட்டி அடிச்சிட்ட? ஆமாடா, அடிச்சா என்னடா பண்ணுவ? நீ போல போல. எல்லாம் வாட்ஸ் கழுவி வரீங்களா? கையெழுத்து கும்பிடுங்க, கிளம்பு. நீ ஏன்டா அவனை பண்ணிக்கிறீங்களா? ஒரு ஆம்பளையா? டேய், போங்க. நீ சும்மா இருடா, அவன் மட்டும் பேசிட்டு இருக்கான். கை நீட்டி பேசிட்டு இருக்காரு. ஏய் கொன்றுவேன். போமா, தள்ளி பாய்களை உள்ள தூக்கி போட்டாதாம்மா சரிப்பட்டு வருவாங்க. ஏய் அவனை போக சொல்றேன் முதல்ல. போங்கண்ணே, உங்களை பார்த்துக்கிறேன். டேய் உட்கார்றா. அதான் போட்டு அடிச்சா. ஓமேல தப்பு. என்ன நோட்ட சொல்ற? அவன் தானே முதல்ல வந்துட்டான். பெண்களுக்கான புடவைகள், குழந்தைகளுக்கான நவ நாகரிக துணிமணிகளுக்கு திலகராஜ் டெக்ஸ்டைல். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே அந்த பொண்ணு வயசு தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமாங்க நாச்சி. வெரி குட் வெரி குட். என்னங்க நாச்சி இப்படி சொல்லிட்டீங்க? புதுசா பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தேடி கண்டுபிடிச்ச வாய்ஸ் நாச்சி. புதுசுக்கன்னா புதுசு, அதுதான் நாச்சி நம்ம அப்சரஸோட தாரக மந்திரம். எப்பா கதிரு, இங்க பாரு, என் கடைக்கு இந்த பொண்ணோட வயசு தான் பெர்மனன்ட், அதை மட்டும் மாத்திராத. ஐயோ மாத்த மாட்டேன் நாச்சி, அது நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் நாச்சி. பின்னாடி பாடிக்கு சித்ரா ரேஞ்சுங்க நாச்சி. ரொம்ப நன்றி நாச்சி, நம்மளுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் நாச்சி, அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை நாச்சி, நான் பார்த்துக்கிறேன் நாச்சி. ஆமாங்க நாச்சி, ஆமாங்க நாச்சி, ஆமாங்க நாச்சி, கன்ஃபார்ம். திலகராஜ் டெக்ஸ்டைல். ஆடவர்களுக்கான ஏ தாத்தா, shooting, நாளைக்கு காலையில் ரெக்கார்டிங் இருக்கு, அந்த பொண்ணை வர சொல்லிடு. எந்த பொண்ணுடா? குழந்தைகளுக்கான அதான்டா அந்த பொண்ணு. ஆடைகளுக்கு யாரு? குள்ளமீனாவா? டேய் பொதுக்கு போய் அந்த குள்ளமீனை கூட்டி வந்துடுறா. சரிடா. அந்த பொண்ணு இல்லடா, அந்த பொண்ணு. யாரு? காமாட்சியா? டேய் கூடு, நான் நக்கலா அவடா. எவடா? நீ வச்சுடா. அதான் அன்னைக்கு அந்த பிள்ளை அடிச்சு வரட்டிட்டியே, நீ எங்கிட்ட இருந்து கூட்டு வருது? அந்த பொண்ணு நான் எங்கடா அடிச்சேன்? அதான் அவங்க அண்ணன் தூக்கி போட்டு எத்தனை இல்லடா? ஏதோ ஒரு அரை அரைஞ்சேன். அரைஞ்சதே எப்படியாடா? சரிடா, ஏதாவது சொல்லி போய் கூட்டு வாடா போடா. அதெல்லாம் என்னால முடியாது. டேய் வரதா, நீ போய் கூட்டு வாடா. உன் சங்காத்தமே எனக்கு வேண்டாப்பா, ஆளை விடு. போங்கடா டேய். டேய் கண்ணா, நீ போய் கூட்டு வாடா. நான் மாட்டேன்பா, பொம்பளை கேட்டா எனக்கு உடம்பெல்லாம் பதறும். உங்களோட மழை பசங்களா, நானே போய் கூட்டு வரேன். அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப ரகலை பண்ணிட்டா, என்னால முடியாது, வேற பொண்ணு பார்த்துக்க போ. பார்க்கலாம். வரேன்க்கா. மீனாட்சி. மீனாட்சி, ஏய், மீனாட்சி. சொல்றது கேளு, தயவு செஞ்சு பயப்படாத. நான் சொல்றது கேளு மீனாட்சி, ஒரு நிமிஷம்.
4 கட்டணே. சரி வரண்ணே. போயிட்டு வாண்ணே. மீனாட்சி பயப்படாது. ஏன் பயப்படுற? எனக்கு புரியுது. அன்னைக்கு நைட் ஏதோ வேலையானுங்கிறதுக்காக உன்கிட்ட கோவப்பட்டேன். உங்க அண்ணனை வேற சேர்த்து அடிச்சிட்டேன். தப்பு தான். எனக்கு ஒரு கிட்ட பழக்கம் என்னன்னா சுழல் கோவம் வரும். கை வேற நீளும். தப்பு தான். மற்றபடி எதுவும் கிடையாது மீனாட்சி. மன்னிச்சிரு. இப்படி தலையாடினா என்ன அர்த்தம்? மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. மன்னிச்சிட்டேன். ஏய் மீனாட்சி ஓடாது நில்லு. மீனாட்சி ஆட்டோ மீனாட்சி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேள். ஓடாது மீனாட்சி. ஐயா சொல்றது கேளுங்க. ஹலோ என்னங்க மணி பேக்கறாங்க நீங்க ஏதோ கோவத்துல உங்களை அடிச்சேன். ஆபீஸ் பேக் கொடுங்க. சொல்றது கேளுங்க. அண்ணே மன்னிச்சிடுங்க. அண்ணே உங்க பேக் போயா. மீனாட்சி டப்பிங் பேசுனது காசு வாங்காம போயிட்டீங்க. ஒரு ஆடுக்கு 50 ரூபா இன்னைக்கு இந்தாங்க 600 ரூபா காசெல்லாம் வேணாங்க. வாங்கிக்கோங்க. உங்க சம்பளம் இது. இல்ல வேணாம். வாங்கிக்கோ மீனாட்சி. ஏய் மீனாட்சி ஓடிடாது மீனாட்சி. என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடுற? ப்ளீஸ் மீனாட்சி. இந்நேரம் 1 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நின்றுட்டு இருக்க. சொல்லுங்க. நிஜமாவே சொல்றேங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. என்ன டோன் ஸ்வீட்டா இருக்குங்க. பார்த்து எல்லாருக்கும் உங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. தேங்க்ஸ். எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி தான் பேசினேன். அதனால உங்களுக்கு தான் தேங்க்ஸ். தோசையை திருப்பி போட்டுட்டாளேடா. நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்கு, மறக்காம வந்துருங்க. ஐயோ நான் வரல. ஐயோ பயப்படாத, நான் உன்னை வைய மாட்டேன். நீ பாட்டுக்கு வந்துட்டு பேசி போயிட்டே இருக்கலாம். நீ மிரளாத, நான் உன்னை நொட்ட சொல்ல மாட்டேன். நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் கண்டிப்பா இருக்கு. அப்ப சொல்ல அத சொல்ல எனக்கு தெரியாது. நாளைக்கு ஈவினிங் ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க கண்டிப்பா மறக்காம வந்துரு. நீ வரலனா நான் வந்துருவேன். மீனாட்சி வந்துரு. மசாலாக்களில் சிறந்தது மாமிஸ் மசாலா. தரமானது மாமிஸ் மசாலா. சமையலுக்கு ருசியானது மாமிஸ் மசாலா. வீட்டு சமையலை போல் அற்புதமான சுவைக்கு கட் கொஞ்சம் கிளாட்டி பாத்துக்கோமா. கரெக்ஷன்ஸ் தான் சொல்லாதீங்கண்ணே. நானே கையில கால வந்து கூட்டி வந்திருக்கேன். போயிட போகுது. அது எது பேசினாலும் ஓகே தான். என்ன கதை இது? பச்சா குடும்பி சரைச்சா மாட்டேங்கிற. அதெல்லாம் பேசக்கூடாது. இஷ்டம் தான் எல்லாம் கிளம்பி போயிட்டே இருங்க. என்னமோ பண்ணி தொலை. நவருங்க. எல்ற இழுத்துட்டானே. அண்ணே அண்ணே போயா. சரிப்பா. போங்க, என்னமோ பண்ணுங்க. ரீல் தேட்டர் போங்க. தள்ளுங்கடா. போறேன். மீனாட்சி பாட்டி! அண்ணே! அண்ணா! பாட்டி! இப்ப எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க? இப்ப எதுக்கு அங்கே ஏறி உட்காந்த? ஒரு சேஃப்டி தான். வீட்ல யாரையும் காணோம். நல்ல சேஃப்டி தான். போ பாட்டி! சரி இறங்கி வா. நான் வர மாட்டேன். அப்ப நான் வரேன். வேணாம். நானே வந்துடுறேன். அப்ப வா. பார்த்து இறங்கு. ஏண்டி கத்துன? ஒண்ணும் இல்ல. தம்பி யாரு? வணக்கம்மா, நான் தான் அப்சரஸ் அட்வர்டைஸ்மெண்ட் ஓனர் கதிர். தம்பி நீங்க தானே தம்பி? அது மீனாட்சி உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நிறைய ஹெல்ப் பண்றீங்களா? விளம்பரத்துல எல்லாம் பேச வைக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பரவாயில்லம்மா. ஏம்மா நீ போய் காப்பி எடுத்துட்டு வாமா. உட்காருங்க தம்பி. சரிங்க. மீனாட்சி கத்துனாலே என்னாச்சு? மீனாட்சி எதுக்காக கத்துன? ஏமா 5 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுல கத்தி கூப்பாடு போட்டியே. ஏதா பள்ளிகளி பார்த்து பயந்துட்டியாமா? எங்க எங்க பள்ளி எங்க? எங்கம்மா பள்ளி எங்க? இங்க பாருடா. குட் மார்னிங் சார். வாங்க சார். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஈவினிங் டப்பிங் இருக்கு மீனாட்சிக்கு, அதான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா தம்பி? அதுக்காக எதுக்கு சார் வீடு வரைக்கும் வந்துக்கிட்டு? ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. அப்போ வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலாம் சார்.
நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு பின்னாடி ஒரு வேலை இருக்கு, வந்துடுறேன். சீனிலாம் சரியா போட்டிருக்கல, சும்மா குடிங்க தம்பி. என்னம்மா வீடு ஃபுல்லாக ரெக்கார்டாக இருக்கு? ரெக்கார்ட் பிளேயரில் தான் பாட்டு கேட்பீங்களா? இல்ல தம்பி, அவங்க அப்பா மியூசிக்கல் வச்சிருந்தாரு. இதெல்லாம் அவரோட ரெக்கார்டுங்க தான் தம்பி. மஞ்சக்காமால வந்து சரியா கவனிக்காம விட்டதுனால அவர் போயிட்டாரு. அப்புறம் வியாபாரமும் நொடிச்சு போய் மியூசிக்லேயே இழுத்து மூடியாச்சு. மீனாட்சி கூட ஆரம்பத்தில் அங்கே தான் பாட்டு படிக்க ஆரம்பிச்சா. ஏன் தம்பி, இந்த ரெக்கார்டெல்லாம் கொஞ்சம் விற்று கொடுக்க முடியுமா? சும்மா இருமா, பழைய இரும்பு கடையில் கூட வாங்க மாட்டான். என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? எங்கள் ஊரில் சொக்கர நாச்சு, எஸ்எம்பி நாச்சில் இன்னும் அந்த ரெக்கார்டில் தான் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அதில் பாட்டு கேட்குற சுகமே தனி சுகம்மா. சரியா சொன்னீங்க தம்பி. பழசுலாம் பொக்கிஷம் மாதிரி லட்ச ரூபா கொடுத்தாலும் போகுமா? ஐயோ தம்பி, அவ்வளோலாம் வேணாம். ஒரு 50,000 கிடைச்சா கூட போதும் தம்பி. ஐயோ அம்மா, 50,000ங்கிறது நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு பேக் பண்ணி அமுச்சு இது பண்ணால் கிடைக்கும். கிடைக்கலாம். எதுக்கு தம்பி அவ்வளோ சிக்கல்? ஒரு 10,000 கிடைச்சா கூட போதும். 10,000 அது மெட்ராஸில் ஃப்ரெண்டு கிடைக்க அமுச்சு பர்மா பஜாரில் ஏலம். அப்போ எவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்கிறீங்க? 3,000. அப்போ எடுத்துக்கோங்க தம்பி. வணக்கம், நாங்க ஆகாஷ் டிவி அனில் சேமியா உங்கள் சாய்ஸ்ல இருந்து பேசுறோம். உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ப்ளே பண்ணுவோம். நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 268785. முதல் காலருக்கு போவோமா? ஹலோ ஹலோ மேடம், நீங்களே பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். ஐயோ ஐயோ டேய், ஹலோ, லைன் கிடைச்சிச்சா? பேசுங்க. நீங்களே பேசுறீங்க? ஆமா டேய், ஆகாஷ் டிவி லைவ் ஸ்டேஷன்ல மீனாட்சிடா. ஹலோ மேடம், நிஜமாவே நீங்களே பேசுறீங்க? மேடம், நீங்க கிடைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை மேடம். மேடம், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். Thank you. ஐயோ, உங்க குரல் ரொம்ப சூப்பரா இருக்கு மேடம். Thank you so much. உண்மையா சொல்றேன். ஐயோ, சத்தியமா நீங்களே பேசுறீங்க மேடம்? சத்தியமா நான் தான் பேசுறேன். ஐயோ, என்னால நம்பவே முடியல மேடம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல மேடம். வானத்துல பறக்குற மாதிரியே இருக்கு மேடம். ஓகே, தேங்க் யூ. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க, நாங்க ப்ளே பண்றோம். ஐயோ, உங்க வாய்ஸ் கேட்டாலே எனக்கு ஜிவ்வுன்னு ஆயிடுது மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். உங்களை 8 வருஷமா ட்ரை பண்ணி கிடைக்கவே இல்லை மேடம். இப்போதான் மேடம் நீங்க கிடைச்சிருக்கீங்க. 8 வருஷமாவா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் சாய்ஸ் பண்றேன். என்னது இப்பதானா? ஆமா. நீங்க சன் டிவி பெப்சியுமா தானே? இல்ல, இது ஆகாஷ் டிவி அனில் சேமியா உங்கள் சாய்ஸ்ல இருந்து மீனாட்சி பேசுறேன். என்னது மீனாட்சியா? ஒரு நிமிஷம். ஏண்டா நாயே, சன் டிவி பெப்சியுமாவுக்கு போனை போட்டு குடுறானா? கண்ட கழுதைக்காம லைனை போட்டு குடுக்குற. போன வைமா. வேலை பாருங்கடா. சொல்லுங்க கருப்புசாமி, என்ன பாட்டு வேணும்? பாட்டை போறது இருக்கட்டும், முதல்ல பேண்டா போடு. என்ன பாட்டு வேணும்னு சொன்னீங்க? ஏய், காதேகாம நடிக்காத. எப்ப பாரு மாரியாத்தாளுக்கு சட்டை எடுக்க மாதிரி ஒரு மஞ்சள் கலர் தாவணி, ஒரு பாவாடைன்னு. நாளையில இருந்து பனியன் டிஷர்ட் போட்டு வர என்ன? ஓகே சார், என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. நல்லா பாட்டா போடு. எந்த தலைங்க? தலையே தெரியாதா உனக்கு? தெரியாது. தலை எடுத்து பாத்துக்கோணும். ஏய், போன கட் பண்ணாத. என்னங்க ரொம்ப மிரட்டுறீங்க? ஏய், சின்ன குழந்தைய கேட்டா கூட தலைன்னா தெரியும். நீ என்ன தெரியாதுன்னு சொல்ற? நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க, நம்புங்க ப்ளீஸ். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. தலைவர் வாட்டா போடு. தலைவர்னா யாருங்க? பெருந்தலைவர் காமராஜரா? ஐயா, தலைவர்னா தெரியல. மாவால இன்னொரு தடவை ஒன்னு லைவ்ல பாத்து கல்லா கொண்டு எரிஞ்சோ வேண்டு. ஏய், யாரா போடா. என்ன ஓலம்ல போட்டு அட்டிங்களா பண்றீங்க? சார், லைவ் ப்ரோகிராம் பூஜை பாருங்க சார். சார், ஏய், அறிவு இருக்கா? பைத்தியம் லூசு. அவன் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கான், நீ பாரு ஈ நிறுத்திட்டு இருக்க. வா போலாம். லைவ் நடத்துறாங்களா? லைவ் சார், இது லைவ் ப்ரோகிராம் சார். நடக்கல சேனலை காலி பண்ணிடுவாங்க சார். இனிமே ஏதாவது கேட்டா நானே அவனை காலி பண்ணிடுவேன். வா. என்னம்மா? சார், பேமெண்ட் ரொம்ப முக்கியம். வா போலாம். என்னவே கவுத்துட்டான். ஆமா சார். ஏறு.